ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ பென்டகன் ஆர் இந்த ரேஷியோ 6:3:4:3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் ஆல் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதாவது ஒரு ஐங்கோணம் இருக்குது, அந்த ஐங்கோணத்தோட வெளிக்கோணங்களுடைய விகிதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விகிதம் தான் நமக்கு இங்கே 6:3:4:3:2 இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்குறது, இந்த பென்டகனுடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது உட்கோணங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த உட்கோணங்களை கண்டுபிடிச்சி இதே ஆர்டரில் நாம் எழுதணும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவுக்கு அப்படியே கரஸ்பாண்டிங்காக நாம் அதை எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெளிக்கோணம்னா என்ன, உட்கோணம்னா என்ன, அதை ஃபஸ்ட் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது பாலிகான் அப்படின்னாக்கா பல கோணங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது பென்டகன், அதாவது ஐங்கோணம். அது ஒழுங்கு ஐங்கோணமாக இல்லை, அதாவது ரெகுலர் பாலிகான் ஆஃப் 5 சைட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு ரெகுலர் பென்டகன் அப்படிங்கும். இங்கே இது ரெகுலர் பென்டகன் அப்படின்னு அவங்க கொடுக்கல, ஒழுங்கு ஐங்கோணம் அப்படின்னு கொடுக்கல, வெறுமனே ஐங்கோணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் சரி, இப்போ அந்த பாலிகான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அந்த பக்கங்களை வச்சு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 10 பக்கங்கள் இருந்தால் இட்ஸ் எ பாலிகான் ஆஃப் 10 சைட்ஸ் அப்படிங்கும். 20 பக்கங்கள் இருந்தால் இட்ஸ் எ பாலிகான் ஆஃப் 20 சைட்ஸ் அப்படிங்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதுவே பக்கங்கள் பூரா சமமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் எ ரெகுலர் பாலிகான் ஆஃப் 10 சைட்ஸ், இட் இஸ் எ ரெகுலர் பாலிகான் ஆஃப் 20 சைட்ஸ் அப்படிம்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகான் அப்படின்னாக்கா எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கங்களுக்குமான வெளிக்கோணங்கள் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அடுத்தது, அந்த பாலிகானுடைய பக்கங்களின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, 10 பக்கங்கள் இருந்தால் 10 வெளிக்கோணம் இருக்கும், 20 பக்கங்கள் இருந்தால் 20 வெளிக்கோணங்கள் இருக்கும். இப்போ இந்த வெளிக்கோணங்களின் மொத்த கூடுதல் அப்படிங்கிறது 360 டிகிரி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் சில மாறிலிகள் அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். உதாரணத்துக்கு ஒரு வட்ட நாற்கரம் அப்படின்னா எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த முக்கோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு சதுரம் அப்படின்னா அந்த சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் மற்றும் ஒன்றையொன்று செங்குத்தாக சமமாக வெட்டி கொள்ளும். இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு கோட்பாடுகள். அதே போல் தான் இதுவும். ஒரு பாலிகானுக்கு எத்தனை சைட்ஸ் இருந்தாலும் அந்த பாலிகானோட வெளிக்கோணங்களின் கூடுதல் அப்படிங்கிறது மொத்தம் 360 டிகிரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ரெகுலர் பாலிகான் அப்படின்னா வெளிக்கோணம் எவ்வளவு அப்படிங்கும்பொழுது 360 அந்த பக்கங்களின் எண்ணிக்கையால் வகுத்துட்டா ஆன்சர் கிடைச்சிடும். இதுவே ஒரு ரெகுலர் ஐங்கோணம் அப்படின்னா ஒவ்வொரு வெளிக்கோணத்தோட அளவும் 72 டிகிரி இருக்கும், அதாவது 360 5ஆல் வகுத்துறது. ஆனால் இங்கு இது ஒழுங்கு ஐங்கோணம் கிடையாது, அதனால தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஆக்சுவலாக நாம் பங்குன்னு எடுத்துப்போம். அந்த பங்குங்கிறது தான் எக்ஸ்ன்னு குறிப்பிடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 6:3:4:3:2 அப்படிங்கிறது 6 பங்கு 3 பங்கு 4 பங்கு 3 பங்கு 2 பங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் 6x 3x 4x 3x 2xன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டு இதை பூரா நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 18xன்னு வரும். இந்த 18xங்கிறது தான் அந்த வெளிக்கோணங்களுடைய மொத்த கூடுதல். இதனுடைய மதிப்பு 360 டிகிரி. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. அதாவது இப்போ எக்ஸோட மதிப்பு 20 டிகிரி அப்படின்னாக்கா ஒரு பங்கு கோணம் அப்படிங்கிறது 20 டிகிரின்னு அர்த்தம். ஸோ 6 பங்கு அப்படிங்கிறது 120 டிகிரி. இப்போ வெளிக்கோணமும் அதற்கான உட்கோணமும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ ஒரு வெளிக்கோணம் அதோட கரஸ்பாண்டிங் உட்கோணம் இது ரெண்டோட கூடுதல் 180 டிகிரி தான். ஸோ வெளிக்கோணம் உங்களுக்கு 120 டிகிரி, தட் இஸ் 120 டிகிரி அப்படிங்கிறப்ப அதோட கரஸ்பாண்டிங் இன்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது 60 டிகிரி இருக்கும். அதாவது 180ல் 120 கழிச்சாச்சுன்னா மீதி 60. அதே போல் இப்போ இந்த ரெண்டாவது மதிப்பு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 3xன்னு இருக்குது. அப்போ அதோட மதிப்பு 60 டிகிரி. ஸோ அந்த 60 டிகிரி போயிடுச்சுன்னா அதோட மிகை நிரப்பு கோணமான 120 டிகிரி தான் அந்த வெளிக்கோணத்திற்கான உட்கோணம்.
இப்போ 3வது மதிப்பு பார்த்தீங்கன்னா 4xன்னு இருக்குது. இப்போ இந்த 4x அப்படிங்கிறது 80 டிகிரி. ஸோ அதோட உட்கோணம் அப்படிங்கிறது இந்த 80க்கான மிகைநிரைப்பு கோணம் 100 டிகிரி. அதே போல் 4வது மதிப்பு எடுத்திங்கனாக்கா அதற்கான உட்கோணம் 120 டிகிரி வரும். 5வது மதிப்பு எடுத்திங்கன்னா அதற்கான உட்கோணம் 140 டிகிரி வரும். ஸோ இந்த ஐங்கோணத்திற்கான வெளிக்கோணங்களின் அளவு இதுதான். அதாவது 60 டிகிரி, 120 டிகிரி, 100 டிகிரி, 120 டிகிரி மற்றும் 140 டிகிரி. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 4வது ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி.